வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில பிப்ரவரி 28 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். நம்ம மாறன் வந்துட்டு வீராவை கடல்லேருந்து கரைக்கு கொண்டு வராரு. அப்ப மாறன் நேரா வீரா கிட்ட, இங்க பாரு, உனக்கு தான் கடல் சுத்தமா ஒத்துக்காதுல்ல, அப்புறம் எதுக்காகடி நீ வர? அதுக்கு வீரா சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்ப மாறன் சொல்றாரு, நீ தான் கடலுக்குள்ள மயக்கமிட்டு விழுந்தத நான் தான் பார்த்தேன்ன. இதை கேட்டதோட வீராவும், சரி சரி, இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு கடலுக்கு வந்த பிறகு கடல் ஓரத்துல நிறைய பேர் விளக்க கொளுத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வீரா கேக்குறாங்க, மாறா அதெல்லாம் யாரு, என்ன பண்றாங்க? அப்ப மாறன் கேக்குறாரு, அவங்களா, அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க உறவுக்காரங்க கடலுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம நல்லபடியா திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி விளக்கு கொளுத்தி சாமி கும்பிடுறாங்க. அப்ப வீரா கேக்குறாங்க, இது மாதிரி நீ கடலுக்குள்ள போனீங்கன்னா நான் கண்டிப்பா இந்த மாதிரி விளக்கு கொளுத்தி எல்லாம் நீ வரணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்க மாட்டேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு ஆபத்து வந்தாலும் கடலுக்குள்ள போய் உன்னை நான் எப்படியாவது காப்பாத்துவேன் மாறா அப்படின்னு சொன்னதோட மாறன் வீராவை பாக்குறாரு. வீரா மாறாவை பாக்குறாங்க. அப்ப மாறன் கேக்குறாரு, ஏ வீரா, இதெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தோணுது. வீரா கேக்குறாங்க, என்ன தோணுது உனக்கு? மாறன் சொல்றாரு, நீ என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா? இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீ என்னோட ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அதனால நான் உனக்கு வந்துட்டு இப்படியெல்லாம் சொன்னேன். அதுக்காக நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நான் காப்பாற்றுவேன், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்கிறாரு, நீ ரொம்ப குழப்புற. வீரா சொல்கிறாங்க, சரி சரி, டைம் ஆயிருச்சு, வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்ல மாறன் சொல்கிறாரு, ஏதோ ஒரு விஷயம் தெளிவாக இருக்குடி, ஆனால் உன்கிட்ட அதை சொல்ல மாட்டேங்கிற. வீரா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட நம்ம வள்ளி ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. வீரா மாறனை எங்கேயோ கூட்டிட்டு போனா, வீரா மாறன் கிட்ட காதலை சொல்லியிருப்பாளா, மாறன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீரா கிட்ட சொல்லியிருப்பானா அப்படின்னு ஒரே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி. அப்ப வீராவும் மாறனும் வராங்க. அவங்க வந்ததோட வள்ளி ரெண்டு பேருக்கும் ஸ்வீட் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொண்டு போய் வீராவுக்கும் மாறனுக்கும் கொடுத்து, என்ன வீரா, அப்புறம் ஒரே ஜாலி தானே? வீரா சொல்றாங்க, என்ன வள்ளியம்மா, நான் கடலுக்கு போயிட்டு வாந்தி எடுத்தது மட்டும்தான் மிச்சம். இது கேட்டதோட வள்ளி கேக்குறாங்க, என்ன வீரா சொல்ற? வீரா சொல்றாங்க, ஆமா வள்ளியம்மா, கடலுக்குள்ள போனதோட எனக்கு ஒத்துக்கல. அப்ப மாறன் சொல்றாரு, ஆமாத்த, இவளுக்கு கடலே ஒத்துக்கல, இவ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாளாம். அப்ப வள்ளி சொல்றாங்க, டே, அவ உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாளா? இதை பத்தி உனக்கு என்ன தெரியுது? அப்ப மாறன் சொல்றாரு, என்ன தெரியுது, இவ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், அதனால இவ எனக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்குறாளாம். இதை கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டா? அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா வள்ளியம்மா, நான் மாறனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, அதனால மாறனுக்கு இப்படி சர்ப்ரைஸ் கொடுத்தேன். இதை கேட்டதோட வள்ளியும் சரி சரி அப்படின்னு சொல்ல வீரா அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம வள்ளி நேரா மாறன்ட்டே, டே, அவ இதெல்லாம் பண்றத பார்த்தா உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரியா தெரியுது. மாற சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலத்த, எனக்கு என்னமோ அவகிட்ட பயங்கரமான ஒரு மாற்றம் மட்டும் தெரியுது அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனா அதை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. அவன் நடந்துக்கிறதையெல்லாம் பார்த்தா லவ் பண்ற மாதிரி தெரியுது, லவ் பண்ணாத மாதிரியும் தெரியுது. கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்றா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குத. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, டே மாறா, அதுக்கு தானே நான் உன்கிட்ட ஒரு ஐடியா சொன்னேன். அப்ப மாறன் கேக்குறாரு, என்ன ஐடியாத்த? அப்ப டக்குன்னு வீரா வராங்க, என்னத்த, என்ன வள்ளியம்மா? அப்ப வள்ளி சொல்றாங்க, ஒன்னும் இல்ல வீரா, சும்மா மாறன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு மாறன் சொல்றாரு, ஏன் என் அத்தை கிட்ட நான் பேசக்கூடாதா? அப்ப வீரா சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை லைட்டா பார்த்து முறைச்சிட்டு வீரா போக, அப்ப வள்ளி நினைக்கிறாங்க, இந்த டியூப் லைட்டும் சொல்ல மாட்டா, வீராவும் சொல்ல விட மாட்டா, எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள நம்ம ஒரு கனெக்ஷன் உண்டாக்குறது அப்படின்னு வள்ளி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாறன் அந்த இடத்துல இருந்து ரூமுக்கு போறாரு. அதே நேரம் கண்மணி டக்குன்னு வீராவை மறைக்கிறாங்க. வீரா கேக்குறாங்க, என்ன வேணும் கண்மணி உனக்கு, திடீர்னு என்னட்ட என்ன பேசணும் உனக்கு? கண்மணி கேக்குறாங்க, ரெண்டு பேரும் எங்க ஊர் சுத்திட்டு வந்தீங்க? வீரா சொல்றாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்க வேணும்னாலும் போவோம், அதை பத்தி நீ ஏண்டி கேக்குற? கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, கடையில அவ்வளோ வேலை கிடக்கு, அதையெல்லாம் போட்டுட்டு ஊர் சுத்த போயிருக்கீங்க, திடீர்னு இன்கம் டேக்ஸ் ரைடு மாதிரி வந்தா
யார் அதெல்லாம் சமாளிக்கிறது? உனக்கு தானே இதெல்லாம் தெரியும். அப்ப வீரா சொல்றாங்க, ஏன் ராகவன் மாமாவுக்கு தான் எல்லாமே தெரியுமே, ஏன் அவரால சமாளிக்க முடியாதா? இத கேட்டதோட கண்மணி கேட்குறாங்க, ஏய் என்ன பேச்சு வாக்குல என் புருஷன் முட்டாள்ன்னு சொல்றியா? அப்ப வீரா சொல்றாங்க, ச்சே நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்ல. ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியனை தான் சொன்னேன். ஒரு நாள் நான் இல்லைன்னா சமாளிக்க முடியாதா? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. உடனே கண்மணி சொல்றாங்க, வீரா நீ கொஞ்சம் ஓவரா தான் போற. வீரா சொல்றாங்க, நான் ஒன்றும் ஓவரா போகல. இதே மாதிரி நீயும் உன் புருஷனை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது அவுட்டிங் மாதிரி போயிட்டு வா. அப்பதான் கொஞ்சம் உன் மனசு மாறும். அப்ப கண்மணி சொல்றாங்க, ஏய் நான் இந்த வீட்டுக்கு வந்த காரணம் என்னன்னு உனக்கு தெரியும்ல. இந்த குடும்பத்தை சுக்குநூறும் ஆக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். அப்ப வீரா சொல்றாங்க, நீ கடைசி வரைக்கும் திருந்த மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாவே இருக்கியல்ல. இங்க பாரு, நான் என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டேன். நீயும் உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த குடும்பத்துல வள்ளியம்மாவும் மாமாவும் எதிர்பார்த்த மாதிரி இந்த வீட்டுல ஒரு குட்டி குழந்தை தவழும்ல. ஏண்டி கேட்க மாட்டேங்கிற? கண்மணி சொல்றாங்க, ஏய் வீரா தேவையில்லாம பேசாத. எனக்கு என்னைக்குமே ராஜேஷ் தான். அதுக்கு நம்ம வீரா சொல்றாங்க, ஏய் கண்மணி அது முடிஞ்சு போன கதை. ஏதோ நம்ம தலையெழுத்து அப்படி நடந்துருச்சு. அதுக்காக நீ கட்டிக்க போனவனுக்கும் துரோகம் பண்ற, ராஜேஷ்க்கும் துரோகம் பண்ற மாதிரி ஏண்டி இப்படி பண்ற? அப்ப கண்மணி சொல்றாங்க, வீரா நான் ராஜேஷை மறக்கவே மாட்டேன். இங்க பாரு, இவன் என்கிட்ட நெருங்கி வந்தா அப்படியே உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது தெரியுமா? அந்த அளவுக்கு இவனுங்க பண்ண துரோகம் தான் எனக்கு தெரியுது. நான் என்னைக்குமே இந்த குடும்பத்தை மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். இந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரும் சுக்கு நூறாகி நடு ரோட்ல நிக்கணும். வள்ளி கதறிக்கிட்டு அழுகணும், என் பிள்ளைகளெல்லாம் இப்படி போயிட்டானோலே அப்படின்னு. இதையெல்லாம் பார்த்துட்டு நான் சந்தோஷப்படணும். இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு வீரா, கண்டிப்பா நான் நினைச்சது நடக்க போகுது. நீ மாறேன்னு சொல்லி பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேல்ல, மாறனோட சேர்ந்து நீயும் பைத்தியமாக போற பாரு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாரு அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால இந்த குடும்பத்தை நெருங்கவே முடியாது. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, நீ ஒரு தடையா இருந்தியன்னா உன்னையும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்ப. எனக்கு முக்கியம் என் அண்ணன் தான். என் அண்ணனை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்த இந்த குடும்பத்தை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல வீரா சொல்றாங்க, கண்மணி உன்னை திருத்துறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு மாறனோட நல்ல மனசு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் மாறன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன். நீயும் ராகவன் மாமாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழு. அப்ப கண்மணி சொல்றாங்க, ஏய் நான் எப்படியாவது மாறனை ஜெயிலுக்கு அனுப்பி இந்த குடும்பத்தை சுக்குநூறு ஆக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது நடக்கல. ஆனா அதுக்கு பதிலா ராகவனையை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இந்த குடும்பத்துக்கு எதிராக கொம்பு சீவி விட்டு இந்த குடும்பத்தையே நான் பழிவாங்கலன்னா என் பேரு கண்மணி இல்ல. வீரா சொல்றாங்க, ஏ கண்மணி இப்படியே நீ சவால் விட்டுக்கிட்டு இருக்காத. கண்டிப்பா நீ நினைச்சது நடக்க போறது கிடையாது. ஏன்னா நான் இருக்கையில இந்த குடும்பத்தை உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அப்ப கண்மணி சொல்றாங்க, சவால் டி சவால். இந்த குடும்பத்தை நான் சுக்குநூறாக்கிட்டு மறுவேளை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஸோ இதை கேட்டதோட வீரா நினைக்கிறாங்க, ஏன் தான் இவ இப்படி பண்றா? இவ ராகவன் மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்ல, அதை விட்டுட்டு ஏன் தான் இப்படி பண்றா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறமா வீரா ரூமுக்கு போறாங்க. அங்க மாறன் நேரா வீரா கிட்ட, வீரா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். வீரா கேக்குறாங்க, என்ன விஷயம் கேட்க போற? மாறா சொல்றாரு, இல்ல 2 3 நாளா நீ என்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிற, கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்ற, என்னடி நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு உனக்கு புரியாத வரைக்கும் நல்லதுதான். அப்ப மாறா சொல்றாரு, இங்க பாரு நான் ஓப்பனாவே கேட்குறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்ப வீரா சொல்றாங்க, என்ன நீ இப்படியெல்லாம் பேசுற? இங்க பாரு விவாகரத்தெல்லாம் ரெடியா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப மாறா சொல்றாரு, ரெடியா இருக்கு தெரியும். அப்ப வீரா சொல்றாங்க, ஏதாவது பேசுனா அப்புறம் விவாகரத்துல கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். இதை கேட்டதோட மாறணும், சரிம்மா நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. கேட்டதோட வீரா மனசுல யோசிக்கிறாங்க, இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு நீ குழம்பிக்கிட்டே இருடா. நீ என்னைக்கு என்கிட்ட உண்மையை சொல்றியோ அன்னைக்குதான் என் மனசுல உள்ள காதலையும் நான் உன்கிட்ட சொல்லுவேன். அது வரைக்கும் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு வீரா ரொம்ப பிடிவாதமாவே இருக்காங்க. அதுக்கப்புறமா ராமச்சந்திரனோட கடையை காமிக்கிறாங்க. ராமச்சந்திரன் அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டாரு. அதே நேரத்துல நம்ம ராகவன், கண்மணி, மாறன், வீரா இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்ப கடைக்கு ஒரு பெரிய பணக்காரவர் மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் வந்துட்டு நேரா ராகவனை பார்த்து, வணக்கம் தம்பி, நீங்க தானே முதலாளி அப்படின்னு சொன்னதோட கண்மணிக்கு ஒரே சந்தோஷம். அப்ப கண்மணி சொல்றாங்க, ஆமா இவர் தான் இந்த கடையோட முதலாளி. அவரு சொல்றாரு, வணக்கம்மா, நான் பக்கத்து தெருவில் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ முக்கியமாக எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய
நிறைய பொட்டிக் வைக்கணும்னு ஆசை. ஸோ நிறைய புடவைகளை எல்லாம் செலக்ட் பண்ண வந்திருக்கேன். உங்களுக்கு எதெல்லாம் லேட்டஸ்ட் மாடலாக இருக்கோ எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் பேக் பண்ணுங்க அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க சொல்றீங்க, ஒரே நாள்ல 10 லட்சம் ரூபாய்க்கா? அவர் சொல்றாரு, ஆமாங்க, ஹோல்சேல்ல போய் வாங்குறது எனக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ நான் இங்கேயே வாங்கிட்டு போகலான்னு நினைச்சேன். ராமச்சந்திரா சாரோட கடை ரொம்ப பெரிய கடை அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவரோட பெரிய பிள்ளை ராகவன் தான் இந்த கடையை நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். இதை கேட்டதோட கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராகவன் சொல்றாரு, கண்மணி சூப்பர். அப்ப கண்மணி சொல்றாங்க, ஆமா, இன்னைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க சேல்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்க அப்பா உங்க திறமையை ரொம்ப பாராட்டுவாருங்க. உடனே நம்ம சரின்னு சொல்லலாம். உடனே ராகவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட, சரிங்க, நீங்க என்னென்ன புடவை வேணுமோ எல்லாத்தையும் சூஸ் பண்ணுங்க. உடனே அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட நான் ஒரு 5000 புடவைக்கு மேல எடுக்க வேண்டியிருக்கு. இதை கேட்டதோட ராகவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நீங்க எவ்வளவு வேணாலும் எடுங்க, குடோனுக்குள்ள கூட நிறைய புடவைகள் இருக்கு, எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணலாம், வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. மாறன் இதை பாக்குறாரு. பார்த்ததோட மாறனுக்கு சந்தேகம். நேரா ராகவன்ட்ட, ராகவா ஒரு நிமிஷம் வாடா. ராகவன் கேட்கிறாரு, மாறா, நான் கடையோட வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாற சொல்றாரு, டேய் வாடா ஒரு நிமிஷம். ராகவன் வராரு. அப்ப கண்மணியும் வராங்க. மாறன் கேட்கிறாரு, ராகவா யார் அது? அப்ப கண்மணி சொல்றாங்க, 10 லட்ச ரூபாய்க்கு அவர் பர்ச்சேஸ் பண்ண போறாராம். ஒரு 5000 புடவைக்கு மேல எடுக்கணும்னு சொன்னாரு. அப்ப மாற சொல்றாரு, சரி, பேமெண்ட் எல்லாம் பேசிட்டியா? ராகவன் சொல்றாரு, பேமெண்ட் எல்லாம் இனிமே தாண்டா பேசணும். அவங்களுக்கு என்னென்ன புடவை பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சிருவோம். அப்ப மாறன் சொல்றாரு, டே, இது ரொம்ப பெரிய ரிஸ்க்டா, ஹோல்சேல்ல வேற எங்கேயாவது போய் வாங்கிக்க சொல்லு. ராகவன் சொல்றாரு, டே, நம்ம கடைக்கு தேடி வந்திருக்காங்க, வேண்டான்னா சொல்ல முடியும், வேண்டான்னு சொல்ல முடியாது, நீ போடாங்கிட்டு. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் புருஷன் ஒரே நாள்ல 10 லட்ச ரூபாய்க்கு லாபம் பார்க்க போறாரு, அதை போய் தடுத்து நிறுத்துறீங்க? மாற சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்ல வீரா நேரா மாறன்ட்டா, மாறா நீ அமைதியா இரு, அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்னு, அவருக்கு என்ன திறமை இருக்கோ அதை அவரு பண்ணிக்கட்டும், நீ ஏன் தேவையில்லாம இடையில போற, அவரும் ஒரு சில விஷயங்கள் கத்துக்கணும்ல. மாற சொல்றாரு, வீரா எனக்கு என்னமோ அவனை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு. வீரா சொல்றாங்க, சரி விடு மாறா. அப்ப ராகவன் என்ன பண்றாருன்னா, கிட்டத்தட்ட 5000 புடைக்கு மேல எல்லாத்தையுமே ஒரு லாரியில ஏத்துன பிறகு அந்த ஆளுகிட்ட, சரிங்க, பேமெண்ட் எப்படி, கேஷா செக்கா? உடனே அவர் சொல்றாரு, தம்பி இதெல்லாம் நான் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு கரெக்டா எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு நான் வந்துடுறேன் தம்பி. உடனே ராகவன் சொல்றாரு, சார் என்ன சார், பேமெண்ட்டை கொடுங்க சார். அப்ப கண்மணி சொல்றாங்க, என்னங்க இவரை பார்த்தா ஏமாத்துற ஒரு மாதிரியா இருக்கு, கண்டிப்பா இவர் ஏமாத்த மாட்டாருங்க, கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, இவரா நம்மளை ஏமாத்த போறாரு, சரி பார்க்கவே பணக்காரரா இருக்காரு, இவர் கண்டிப்பா நம்மளை ஏமாத்த மாட்டாருங்க, நீங்க கிளம்புங்க. இதை கேட்டதோட ராகவனும், சரி கண்மணி, நீ சொன்னா சரிதான். உடனே அவரு நினைக்கிறாரு, ஆகா சரியான இழிச்ச வயனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மாறன் அங்கேருந்து வந்துட்டு, ராகவா என்னாச்சு, பேமெண்ட் வாங்கினியா? ராகவன் சொல்றாரு, அவர் போயிட்டு கொடுக்குறேன்னு சொன்னாரு மாறா. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, டே, 10 லட்ச ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னடா அப்புறமாட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போறாருங்கிற, அவர் யாருன்னு முன்ன பின்ன உனக்கு தெரியுமா? ராகவ சொல்றாரு, டேய் மாறா, உனக்கு மட்டும்தான் சேல்ஸ் பண்றதுக்கு திறமை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா, எனக்கும் தான் திறமை இருக்கு அப்படின்னு பார்த்து ராமச்சந்திரன் வராரு. ராமச்சந்திரன் என்னது, கடையே ஒரே அலங்கோலமா இருக்கு. அப்ப கண்மணி சொல்றாங்க, மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க புள்ள 10 லட்ச ரூபாய்க்கு மேல சேல்ஸ் பண்ணியிருக்காரு ஒரே ஆளுகிட்ட. இது கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, அப்படியே ராகவா? ராகவன் சொல்றாரு, ஆமாப்பா. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, சரி கேஷ் எப்படா கொடுத்தாரு, கேஷா செக்கா? அப்ப ராவணன் சொல்றாரு, இல்லப்பா அவர் போயிட்டு தரேன்னு சொன்னாரு. இதை கேட்டதோட ராமச்சந்திரனுக்கு ஷாக்கு. என்னடா சொல்ற, 10 லட்ச ரூபாய்க்கு மேல நீ ஏத்தி விட்டுட்டு என்னடா அப்புறமாட்டி கொடுப்பாங்கன்னு சொல்ற? அப்ப ராகவன் சொல்றாரு, அப்பா அவங்கள பார்த்தா ஏமாத்துறவங்க மாதிரி தெரியல. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, அவர் கண்டிப்பா காசு கொண்டாந்து கொடுத்துருவாரு. ராமச்சந்திரன் சொல்றாரு, டே என்னடா இப்படி பேசுற அப்படின்னு பார்த்து ஒரு லைவ் நியூஸ் போகுது, இது மாதிரி கடைக்கடையா இது மாதிரி பர்ச்சேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு நியூஸ்ல வருது. இதை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க ராகவன். அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, டே அவரோட ஃபோன் நம்பர் வாங்கினியா? ராகவன் சொல்றாரு, அதெல்லாம் வாங்கிட்டப்பா அப்படின்ட்டு ஃபோன் பண்ண அந்த ஃபோனு ரீச் ஆகுதே தவிர்த்து ஃபோன் யாருமே எடுக்கவே இல்லை. அப்ப கொஞ்ச நேரம் சென்று சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்ப ராகவன் சொல்றாரு, அப்பா ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, ஐயோ 10 லட்ச ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொன்னேன், காசும் வாங்கல, அவன் எங்க போனான்னு தெரியல, என்னடா பண்ணியிருக்க? மாற சொல்றாரு, அப்பா நான் அப்பவே சொன்னேன், இவன்ட்ட கேட்கவே இல்லை,
அப்ப ராகவன் சொல்றாரு, ஏ மாறா நீ தேவையில்லாம பேசாத. ராமச்சந்திரன் சொல்றாரு, ராகவா இத்தனை வருஷமா இந்த கடையில இருக்கிற வீட்டோட மூத்த பிள்ளையா இருந்துகிட்டு ஒரு பர்ச்சேஸ் கூட பண்ண தெரியாதடா, ஏன்டா இப்படி அவமானப்படுத்துற? அப்ப கண்மணி சொல்றாங்க, மாமா என்ன மாமா, ஜஸ்ட் 10 லட்சம் தானே, அதுக்கு போய் அவரை பேசுறீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரிப்பட்டு வரப்போகுது. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருமா, இவனோட திறமை இன்னும் பத்தல அப்படின்னு தான் தோணுது. எது கேட்டாலும் தெரியலன்னு சொல்றான், என்ன கேட்டாலுமே தெரியலன்னு தான் சொல்றான். இவன் கண்டிப்பா இந்த கடைக்கு செட் ஆகுறவன் கிடையாது அப்படின்ட்டு நேரா ராகவனை பார்த்து வீட்டுக்கு வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வீட்டுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாறன், கண்மணி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. கண்மணி ராகவன்ட்ட, என்னங்க கவலைப்படாதீங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க. அப்ப ராகவன் சொல்றாரு, சரி கண்மணி. கண்மணி சொல்றாங்க, என்னங்க கண்டிப்பா உங்க அப்பா எதுவும் தப்பான முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. அப்ப ராகவன் சொல்றாரு, சரி கண்மணி. அப்புறமா வீட்டுக்கு போனதோட ராமச்சந்திரன் கோவமா வீட்டுல போய் உட்கார்றாரு. வள்ளி கேக்குறாங்க, அண்ணா என்னாச்சுண்ணா? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இத்தனை நாளும் ராகவன் திறமையா அந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய முட்டாள்தனமா அந்த கடையை நடத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப வள்ளி கேக்குறாங்க, ஏன்னா என்னாச்சு? ராமச்சந்திரன் சொல்றாரு, கிட்டத்தட்ட இன்னைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு யாரோ ஒருத்தன்ட்ட சேல்ஸ் பண்ணியிருக்கான். ஆனா அவங்கிட்ட காசு வாங்கல, எதுவும் வாங்கல. இதை கேட்டதோட வள்ளி செம ஷாக்கு. அப்ப ராகவா வந்ததோட வள்ளி கேக்குறாங்க, டே ராகவா, என்னடா இது 10 லட்ச ரூபாய்க்கு மேல சேல்ஸ் பண்ணியிருக்க, அவங்க கிட்ட காசு வாங்காமையா இருந்த? அப்ப ராகவன் சொல்றாரு, அவங்கள பார்த்தா நம்பிக்கையானவங்க மாதிரியே இருந்துச்சு. அப்ப மாற சொல்றாரு, அப்பா நான் ஆல்ரெடி அவனை வார்ன் பண்ணேன். அப்ப கண்மணி கேக்குறாங்க, என்ன இந்த நேரத்துல மாமாவை தூண்டி விட்டுட்டு இந்த கடைக்கு முதலாளி ஆகலான்னு பாக்குறியா? இதை கேட்டதோட மாற சொல்றாரு, அண்ணி என்ன பேசுறீங்க? நான்லாம் அந்த கடைக்கு முதலாளி ஆகணும் அப்படின்னு என்னைக்குமே நினைச்சு பேசினதே இல்லை. எங்க அண்ணன் அந்த கடையோட முதலாளியானா எனக்கு தான் சந்தோஷம். நான்லாம் அந்த கடையோட முதலாளி ஆகணும் அப்படின்னு நினைச்சது கூட கிடையாது. இதை கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் தேவையில்லாம என் புருஷனோட வேலையில நீங்க தலையிடாதீங்க. மாமா 10 லட்சம் தானே, இது பெரிய விஷயமா? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இல்ல கண்மணி, இது பெரிய விஷயம்தான். இவனால இதை கூட சரியா பண்ண முடியலைன்னா இவன் எதுக்காக இந்த கடையில இருக்கணும்? தேவையே இல்லை அப்படின்னு சொன்னதோட ராகவன் அதிர்ச்சி ஆகுறாரு. வள்ளி கேக்குறாங்க, அண்ணா இவன் அந்த கடையில பொறுப்புல இல்லைன்னா யாருன்னா இருக்கிறது? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இருக்கவே இருக்கானே மாறன், இவன்கிட்ட என்ன விவரத்தை கேட்டாலும் டான்னு சொல்லுவான். ஆனா ராகவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஆரம்பத்துல இருந்தே சந்தேகத்துலதான் இருந்தேன், கண்டிப்பா இவன் திறமையானவன் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி அவன் திறமையானவன் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு மாறன் கிட்ட கடையோட சாவியை கொடுக்க, இதை பார்த்ததோட கண்மணிக்கு செம ஷாக்கு. ராகவன் சொல்றாரு, அப்பா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுங்கப்பா அப்படின்னு. ஆனா ராமச்சந்திரன் கேட்கவே இல்லை. மாறன் சொல்றாரு, அப்பா எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் வேணாம், நான் என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. வீரா சொல்றாங்க, என்னங்க மாமா ஆசைப்பட்டு கொடுக்குறாரு, வாங்கிக்கோங்க. இதை பாட்டத்தோட கண்மணிக்கு செம்ம அவமானமா இருக்கு. ராகவன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ இந்த விஷயத்தை பயன்படுத்தி கண்மணி கண்டிப்பா வீட்டுக்குள்ள பிரச்சனை கொண்டு வராங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.